அன்பு நேர்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கங்கள். இது மனோ சமுதாய வானொலி பண்பலை 90.4. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறது வள்ளுவர் வாக்கு. செவியால கேட்டு பெற செல்வமே சிறந்த செல்வம். இது மற்ற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது அப்படின்னு இந்த குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. கேள்வி செல்வம் ரொம்பவே சிறப்பான ஒன்று. நாம் 10 ஆண்டுகள் படித்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த, 30 ஆண்டுகள் பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த, 50 ஆண்டுகள் ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த 500 மணித்துளிகளில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. நாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த கேட்கறது மூலமாக எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். அதுதான் கேள்வி செல்வத்துடைய சிறப்பு. வானொலி வானொலி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொண்ட மின்காந்த அலைகளின் வழியா தொடர்பு கொள்ற ஒரு கம்பி இல்லாத தொலைத்தொடர்பு ஊடகம்தான் வானொலி. வானொலி வெறுமனே பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம தகவல்களை பரப்பும் ஒரு சிறந்த ஊடகமும் கூட. இந்தியாவில் வானொலி 1936 அகில இந்திய அளவுல ஒலிபரப்புல காலூன்றி இருக்கு. சமுதாய வானொலி சமுதாய வானொலி அப்படிங்கிறது வானொலி வரலாற்றிலையும் சரி, வானொலி ஒலிபரப்பிலும் சரி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் சமுதாய வானொலி 2002 தொடங்கப்பட்டுச்சு. சமுதாய வானொலி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக, அந்த சமுதாயத்தோடைய நன்மைக்காக 10 கிலோமீட்டர்ல இருந்து 15 கிலோமீட்டருக்குள்ள அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள செயல்படுற குறைந்த சக்தி கொண்ட பண்பலை வானொலி தான் சமுதாய வானொலி. அந்த வகையில் இன்று நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சமுதாய வானொலியான மனோ சமுதாய வானொலி 90.4 மனோ கம்யூனிட்டி ரேடியோ 90.4 வெற்றிகரமாக தன்னுடைய ஒலிபரப்பை தொழில்முறையா இன்று தொடங்கியிருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அவங்கள சார்ந்திருக்கிற சமுதாயத்தின் கல்வி, வளர்ச்சி, சமுதாய முன்னேற்றம் போன்றவற்றுக்கு உறுதுணையா இந்த வானொலி தன்னுடைய சேவையை பல்கலைக்கழக தொடர்பியல் துறை ஒலிபரப்பு அகத்திலிருந்து இன்று தொடங்கியிருக்கு. இந்த சமுதாய வானொலி மூலமா, அதாவது மனோ சமுதாய வானொலி 90.4 மூலமா நிறைய பயனுள்ள நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறீங்க. இது மனோ சமுதாய வானொலி பண்பலை 90.4. கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள், பொதுமக்கள், நண்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய இந்த வானொலி நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன என்றால், கிட்டத்தட்ட மனித சமூகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் பெற வேண்டும் என்பதற்கான முன் யோசனைகள், எழுத்துக்கள், வடிவங்கள், பேச்சுக்கள் அத்தனையும் மிகப்பெரிய பெரியோர்கள் நியாயமாக நடக்க வேண்டும், நீதியோடு நடக்க வேண்டும் என்ற ஒரு நன்னம்பிக்கையுடன், தன்னம்பிக்கையுடன் சொன்ன வார்த்தைகளுக்கு நேர்மாறாக இன்றைய காலச்சூழலும் நடைமுறைகளும் அவர்களை வழி நடத்துகிற அந்த நடப்பாளர்கள், நடத்துகிற அந்த அதுக்கு உரிய பொறுப்பாளர்களும் சரியான ஒரு நல்ல ஒழுக்கத்தை வளர்க்காத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு திருக்குறளை எடுத்துக்கொண்டால் அதில் சொல்லக்கூடிய அத்தனை பாட்டுக்களும் மனித சமூகம் மேம்பட, வளர்ச்சியடைய, நியாயமாக ஒருத்தருக்கொருத்தர் தீங்கு செய்யாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய
கருத்துக்கள் அடங்கிய 1330 குறளும் மனிதனுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதற்காகவே எழுதப்பட்ட ஒரு அருமையான நூல். ஆனால் இன்றைய நிலையில் அந்த நூலை அதிகமாக படித்தவர்கள், அதிகமாக தெரிந்தவர்கள், அந்த நூல் விளக்கங்களை சொன்னவர்களே அந்த ஒழுக்கங்களை கடைப்பிடித்தார்களா, கடைப்பிடித்து அதன் மூலம் மக்களுக்கு தான் ஒரு அடையாளமாக வாழ்ந்தார்களா என்பதுதான் இன்றைய கேள்விக்குறி. ஏனென்றால் மனித சமூகத்தின் பால் இன்றைக்கு அத்தனை உள்ளங்களுமே, அத்தனை எண்ணங்களுமே இன்றைக்கு எதை நோக்கி செல்கிறது என்றால், நாம் மற்றவனை விட உயர்வாக வேண்டும், பொருளாதாரத்திலும் கலைத்துறையிலும் சமூக மேம்பாட்டிலும் நாம் மற்றவனை விட உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு எல்லோருடைய மத்தியிலும் இருக்கிறது. அது தவறு என்று சொல்ல முடியாது, நியாயமானது தான். அதே நேரத்தில் நம்மளுடைய இந்த போக்கிற்காக இவர்கள் எடுத்துக்கொள்கின்ற இந்த நல்ல தான் நல்ல மாதிரியாக வர வேண்டும் என்கிற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய, அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வளரட்டும் என்ற ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனைகள் தற்போது இல்லை. உதாரணத்திற்கு இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் சுதந்திரம், நாமும் சைனாவும் ஒரே நேரத்தில் தான் சுதந்திரம் அடைந்தோம். இன்றைய நிலையில் சைனாவினுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி. ஆனால் நம்முடைய இந்திய மக்களுடைய அந்த கலாச்சாரமும் மக்களுடைய வாழ்க்கை முறையும் அந்த மக்களோடு மக்கள் பழகக்கூடிய அந்த பண்பாட்டு முறைகளும் மிகவும் தரந்தாழ்ந்த ஒரு நிலையிலே சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சைனாவையும் நம்மையும் ரெண்டு பேருமே எடுத்துக்கொண்டால் பொருளாதாரத்தில் இன்றைக்கு அவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள். நாம் நோடிய நிலையிலே பார்க்க போனால் மிகவும் தாழ்வான நிலையிலேயே இருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கிற போது, நம்மை வழி நடத்துகிறவர்கள், நம்ம இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடும் சரியான கொள்கை உறுதிப்பாடும் இல்லாததுவே அதற்கு காரணம். பேச்சால் பேசுவார்கள், நாம் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று வார்த்தைகளால் அலங்காரமாக பேச தெரிந்தவர்கள் மக்களை நன்றாக வைத்து கொள்ள கூடிய ஒரு பக்குவமான ஒரு சிந்தனையும் பக்குவமான நடைமுறைகளும் பக்குவமான உழைப்பும் இல்லாத காரணத்தினாலேயே இன்றைக்கு சமூகம் மிகவும் தாழ்ந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த பெரிய தலைவர்கள் இனி வருவார்கள் என்பதை நாம் சிந்திக்கவே முடியாத ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இன்றைக்கு வாழ்க்கை தரங்கள் போய்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சாதிய சிந்தனைகள். இன்றைக்கு முதலில் சாதிய சிந்தனைகள் முதலில் ஒழிய வேண்டும். எவ்வளவுதான் நண்பனாக பழகினாலும் அவன் இன்ன சாதி, இவன் இன்ன சாதி, இவனுடன் நாம் பழக வேண்டாம், இவனுடன் நாம் மனம் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மனித பண்பாடுகளும் மனித நடைமுறைகளும் மனித உடன்பாடுகளும் இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சாதிய சிந்தனைகள் எங்கே பாருங்கள், அத்தனையும் வழிநடத்துகிறவர்கள் அவர்களைத்தான் நாம் குறை சொல்ல வேண்டும். சைனா போன்ற நாடுகளில் சட்டம் அவர்களை கட்டுப்பாடாக வைத்திருக்கிறது. உழைக்க வேண்டும், உழைத்தால்தான் நீ இந்த நாட்டினுடைய அந்த குடியுரிமைக்கு ஏற்றவன், இந்த நாட்டினுடைய அந்த மக்கள் மன்றத்தில் நீ ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற உறுதிப்பாடு உள்ள ஒரு கொள்கையை அவர்கள் வலியுறுத்துவதனால்தான் அந்த மக்கள் எந்த துறையிலும் உழைக்காத ஒரு நிலையே இருக்காது. நமது மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 10 விழுக்காடு இருக்கக்கூடிய அளவுக்கு உரியவர்கள் தான் உழைப்பில் கவனம் செலுத்துகிறார்கள். நாம் உழைக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும். மற்றவர்களெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் எந்த வழியிலாவது அப்படி என்ற
அது மாதிரியான சில ஒரு குறுகலான எண்ணங்கள் வளர்வதின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் வளர்ச்சி நிலையிலே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி உதாரணத்திற்கு பள்ளிகளில் கூட மாணவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தினுடைய வளர்ச்சியை, தன்னுடைய எதிர்காலத்து நன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே இல்லாத ஒரு நிலையில் ஆசிரியர்களையே தாக்குகிற அளவுக்கு அவருடைய மனோநிலை சென்றிருக்கின்றால் ஜாதிய அழுத்தம், ஜாதிய உடன்பாடு, அந்த ஜாதிக்கு ஜாதி தான் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும், மற்ற ஜாதிக்காரனை உதவக்கூடாது என்கிற ஒரு மனப்போக்கு இன்றைய சூழ்நிலையிலே என்றைக்கோ தொடங்கியது. இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று எத்தனையோ தலைவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் அவர்கள் பாடுபட்ட அத்தனை வார்த்தைகளும் அத்தனை செயல்களும் செயல்பாடுகளும் இன்றைக்கு அதிகமான அளவிலே அந்த நம்பிக்கையும் அந்த செயல்பாடும் மூட நம்பிக்கையை முதலில் நினைத்து பார்த்தால் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் சிந்தித்து யாரும் செய்வதில்லை. தன்னுடைய வாழ்க்கை இப்படி அமைய வேண்டும், நாம் இப்படித்தான் வாழ்க்கையினுடைய பாதை அமைத்து கொள்ள வேண்டும், நமது முன்னோர்கள் இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தார்கள், நாம் நன்றாக வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள் வளராததற்கு அவங்களை வளர்க்கிற அந்த வளர்ப்பு முறையும் அவங்களை வழி நடத்துகிற அந்த அரசு முறையுமே தவறான கண்ணோட்டத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. உங்களோட பெயர், உங்க குடும்பம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். என்னுடைய பெயர் எங்கள் தாய் தந்தையர் வைத்த பெயர் மாரியப்பன். எங்கள் குடும்பம் ஆரம்ப நிலையில் சிற்பங்கள் செய்வது, அவர்களுக்கு தொழிலே அதுதான். அதாவது உலோகத்தில் சிற்பம், எங்கள் தந்தையாரெல்லாம் உலோகத்திலே சிற்பங்கள் செய்வார்கள். உலோகத்தில் செய்வது எப்படி என்று கேட்டீர்களானால், ஆரம்பத்தில் அந்த எப்படி உருவம் வேண்டும், எது மாதிரியான ஒரு உருவத்தை நாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களோ அதை மெழுகு அதோடு ஒரு அரக்கு சேர்த்து அதை இரண்டையும் ஒன்று சேர்த்து அதை உருவப்படுத்தி அதிலே ஒரு உருவத்தை செய்வார்கள். அந்த உருவம் அவர்கள் நினைக்கிற மாதிரி அவர்களுடைய எந்த அளவுக்கு அது இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அளவுக்கு அதை மெழுகிலேயே செய்வார்கள். செய்து முடித்தவுடன் அதனுடைய நல்ல சரியான ஒரு பார்வை, சரியான தோற்றம், சரியான அமைப்பு என்ற ஒரு நிலைக்கு வந்ததற்கு பின் அதை சுற்றிலும் மண் அணைத்து, அந்த மண் அணைத்ததற்கு பின்பு கிட்டத்தட்ட அந்த அவங்க அதற்கு அந்த அணைக்கக்கூடிய மண் அதில் தடிப்பமாகவே அமைப்பார்கள், ஒரு கூடு போன்று. அப்படி அணைத்ததற்கு பின்பு நெருப்பை போட்டு அந்த மெழுகையை உருக்கி எடுத்து விடுவார்கள். உள்ளே இந்த மெழுகு உருவம் இருக்கிறதல்லவா, அந்த அளவுக்கு உள்ளுக்கு ஹாலோவாக இருக்கும். அதாவது எனக்கு தமிழில் எப்படி சொல்லுவார், அதை வெறுமனே, அதாவது உடக்கு மாதிரி இருக்கும். அதற்கு பின்பு மெட்டலை காய்ச்சி அதில் அதாவது செம்பு, வெள்ளி போன்ற உலோகங்களை இணைத்து உருக்கி அதில் ஊற்றி இந்த மண்ணை உடைத்து விடுவார்கள். அந்த உருவம் இவர்கள் எப்படி மெழுகில் செய்தார்களோ அப்படியே அது வந்துவிடும். அப்படி செய்தது தான் எங்களுடைய குடும்பத் தொழில். எனது தகப்பனார் அவர்களுக்கு முந்தையவர்களெல்லாம் அதே தொழிலைத்தான் செய்தார்கள். நானும் அதோடு இணைந்து சிறு வயதில் செய்திருக்கிறேன். என்றாலும் கூட அது யார் எப்போதுமே பார்த்தீர்களானால் திறன்பட செய்பவர்கள் பொருளாதாரத்தில் வளரவே முடியாது. ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அந்த செயலாற்றலும் அந்த திறமையும் தான் செய்கிற தொழிலை நோக்கியவே அந்த கருத்துக்கள் செல்லுமே தவிர நாம் பணம் ஈட்ட வேண்டும்,
பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சில தந்திரங்கள், மந்திரங்கள். அது மந்திரங்கள்ங்கிறத ஒத்துக்கிட முடியாது. தந்திரங்கள், ஏமாற்றுத்தனங்கள் எல்லாம் செய்பவர்கள் தான் பொருளாதாரத்தில் வளர முடியும். ஆனால் இவர்கள் கைத்திறன் மூலமாக வளர்ந்ததனால் ஏழ்மையிலே தான் அவர்களுடைய காலங்கள் இருந்தது. அதில் பங்கெடுத்து கொண்ட நான் அதில் சிறிது தொழில் செய்ய முடிந்தது. இந்த ஒரு சூழலில் படிப்பு என்பது எனக்கு கொஞ்சம் கடினமாக, என்னை பள்ளிக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழலில் குடும்பம் வளர்ச்சி இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டத்தை அனுபவித்து வந்தார்கள். அப்படி இருந்தும் அவ்வளவு ஒரு சங்கடத்துக்கிடையிலும் என்னுடைய 3வது வகுப்பு வரை தான் படிக்க வைக்க முடிந்தது. பின்பு நானும் அவருடைய தொழிலில் ஈடுபட்டு அந்த தொழிலை சிறிது செய்தேன். பின்பு அந்த தொழிலும் கூட சரியான ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருந்ததனால் மர வேலைகள் செய்வதற்கு நானே அந்த சிறு வயதிலேயே என்னுடைய உழைப்பு மர வேலை செய்வதன் மூலமாக வருவாய் ஈட்டி வந்தேன். அந்த வருவாயை கொண்டே குடும்பம் கழியக்கூடிய ஒரு சூழல் அன்றைய கட்டத்தில் இருந்தது. ஒரு சங்கடமான சூழலில் தான் நான் என்னுடைய அப்போ இளமை பருவம் என்றால் அதை விட பாலப்பருவமே அப்படித்தான் இருந்தது. பின்பு சிறுக நானும் அந்த தொழில்நுட்பத்தை அறிந்ததன் காரணமாக மரத்திலேயே சில வியக்கத்தக்க, யாரும் பாராட்டத்தக்கக்கூடிய அளவுக்கு பொருட்களை செய்ய ஆரம்பித்தேன். அதுவே இன்றைக்கு எனக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது, ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை வகுத்து கொடுத்தது. இந்த சூழலில் தாய் தந்தையர்கள் காலமானதற்கு பின் நானும் என்னுடைய திருமணம் என்று வருகிற போது நான் அதை வேறு மாதிரியாக, அப்போவே எனக்கு பகுத்தறிவு சிந்தனை உண்டு. எனது தகப்பனார் சில அந்த உருவங்கள் செய்கிற போது அது இயற்கைக்கு மாறான உருவங்கள் இருக்கும். அந்த காலத்து சில சிலைகளெல்லாம் பார்த்தீர்களே, ஆனால் ஒரு தலை 2 கை 2 கால் என்பதுதான் நியாயமான ஒரு மனித உருவம். 4 கை 5 கை 6 கை, பாம்பு கொடை பிடிப்பது போன்று இப்படியாப்பட்ட சிலைகளெல்லாம் எனது தந்தையர் செய்வார்கள். அப்படி ஒரு செய்த காலகட்டத்தில் நான் அவரிடம் குறும்புத்தனமாக, அது குறும்புத்தனம் என்று கூட சொல்ல முடியாது, அது என்னுடைய சிந்தனையில் நியாயமாக உதித்த ஒரு கருத்து. இப்படி பாம்பு தலையெடுத்து நிற்குதில்ல, இது கொத்திட்டுனா எப்படிப்பா 5 தலையில் இப்படிப்பா பாம்பு இருக்க முடியும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட அந்த குறும்பு வயசில் கேட்ட கேள்வி. அது அவர்களை பாதித்து விட்டு, அது தவறான கேள்வி என்பதை அவர்கள் அதை அர்த்தப்படுத்தி கொண்டு என்னை கடுமையாக கண்டித்தார்கள். அதிலிருந்து நான் அவர்கள் பக்கம் செல்லாமல் தனிப்பட்ட முறையில் நான் அந்த படிப்பு போன்ற கவனத்தை செலுத்தி அவர் பக்கமே செல்லாமல் அந்த தொழில்கிட்டே போகவில்லை. அந்த காரணம் என்னவென்றால், நாம் சுய சிந்தனையோடு சில கேள்விகளை கேட்பது அவர்களுக்கு அது ஒரு வெறுப்பாக தோன்றியது. 5 தலையில் எப்படிப்பா பாம்பு இருக்க முடியும், இப்படி கொத்திரக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்ட உடனே அவங்களுக்கு, ஏன்னா அவங்க அதில் ரொம்ப விருப்பமாக செய்யக்கூடிய தொழில் அது. அப்படி செய்யக்கூடிய அந்த தொழிலை நாம் அவங்களுடைய பார்வையில் அது கிண்டலாக தெரிந்ததனால் அவர்கள் நம்மை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு நான் அதை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. அது முன்புதான் நான் மர வேலையிலே என்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். மர வேலையிலையும் அந்த சிறு வயதிலேயே கிட்டத்தட்ட 10 வயசு 12 வயது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெரிய தொழில்
செய்கிறவர்கள் செய்ய முடியாத ஒரு அளவிலே நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் அதை பெருமைக்காக சொல்லவில்லை. அப்போவே என்னுடைய தந்தையார் அதை மற்றவர்களிடம் எடுத்து காட்டுவார். என் பையன் இந்த வயசுலேயே இப்படி தொழில் செய்திருக்கிறான் அப்படிங்கிறத அவங்க காட்டி அதை ஒரு பெருமைப்படுவாங்க. அப்படியே என்னுடைய சிந்தனைகளெல்லாம் அந்த இவங்க அந்த சில நம்பிக்கைகளுக்கு எதிராக என்னுடைய சிந்தனைகள் இருந்தது. சுய சிந்தனை அது அப்போவே ஏற்பட்டது. அப்போவே ஏற்படும்போது தான் பாடப்புத்தகங்களிலே சில நல்ல கருத்துக்கள் வரக்கூடியதை ஏற்றுக்கொள்வேன். இது மாதிரியான கருத்துக்கள் வரும்போது அதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள எனக்கு மனம் இருக்காது. அப்படி ஒரு சூழலில் நான் ஆரம்ப நிலையிலே வளர்ந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழல். உங்களுக்கு மர வேலையில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க. மர வேலைகள் போயிட்டு இருக்க உங்களோட கல்வி நான் என்னோட வீட்டோட ஏழ்மையினால நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் நீங்கள் அடுத்து உங்களோட 20 வயசில் நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு முறை சொல்லியிருந்தீங்க. அது எதனால் அந்த ஆர்வம் வந்துச்சு? நம்ம இப்போ படிக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எழுத படிக்க கற்றுப்போம். எழுத படிக்க கற்றுக்கிறதுக்கு இல்லாமல் நம்ம ஒரு கவிதை எழுதணும், ஒரு நாவல் எழுதணும், ஒரு கருத்து எழுதணும் அப்படின்ற உங்களுக்கு வேறு சிந்தனைகள் எனக்கு நார்மலாக நான் சாமி கும்பிட்றேன் அந்த சிந்தனைகள் இல்லாமல் நான் மற்ற சிந்தனைக்கு வந்திருக்கேன். நான் வேறு சிந்தனைக்கு வந்திருக்கேன். அவங்களோட நம்பிக்கைக்கு இல்லாமல் எதிர்முறையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் உங்களோட படைப்புகள்லேயும் அந்த எதிர்மறைகள் தான் இருக்குது. அவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான என்னுடைய கருத்து சொன்ன உடனேயே நான் கொஞ்சம் அப்புறப்படுத்தப்பட்டேன். அவங்கள விட்டு கொஞ்சம் பிரிஞ்சேன். பிரிகிற நேரத்தில் அங்குள்ள அந்த நூலகத்தில் போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இளம் வயதிலேயே கற்றுக்கொண்டேன். அப்போது பார்த்தீர்களானால் பத்திரிகைகளில் கதைகள் வரும். அம்புலி மாமா என்ற ஒரு பத்திரிகை, உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கீங்க வாய்ப்பில்லை. அம்புலி மாமான்னு ஒரு பத்திரிக்கை உண்டு, மாதவ இதழ். அதில் எப்படி கதைகள் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய அரக்கன் வந்தான், பூமியை தூக்குனா, பூமியில் இருக்கக்கூடிய தண்ணியை பூரா உறிஞ்சி குடித்தான், அப்படிங்கிற மாதிரியான கதைகள் வரும். அதில் இந்த அம்புலி மாமாங்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இப்போ என்னுடைய வயசில், என்னுடைய 10-15 வயசில் நான் அந்த புத்தகங்களை படித்தவன். அதில் தான் எனக்கு இவங்க இந்த நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அந்த உருவங்களையே வெறுப்புக்கு உண்டானதுக்கு காரணமே அந்த பத்திரிக்கை தான். இந்த பத்திரிக்கையில் ஒரு அரக்கன் வந்தான், அவன் மிகப்பெரிய கூட்டத்தை அப்படியே முழுங்கி கக்கினான், அதில் பல பேர்கள் செத்தார். இப்படியாப்பட்ட கதைகள்லாம் அதில் வரும். இது சிறு பிள்ளைகள் ஒரு ஆர்வமாக படிப்பார்கள் இதை. அத்தோடு அந்த சிறு வயதிலேயே தந்தி பத்திரிக்கையில் சிந்துபாத்து கதையை அப்பமே தொடங்கினது. அது சிந்துபாத்து இன்றைக்கு வருத சிந்துபாத்து, அது சிந்துபாத்துக்கு முன்னால் கருப்பு கண்ணாடின்னு ஒரு கதை உண்டு. அதில் கருப்பு கண்ணாடிங்கிற கதை தான் முதல் தொடக்கம், படக்கதை போட்டது. கருப்பு கண்ணாடிக்கு அப்புறம் சிந்துபாத்து ஆரம்பித்தாங்க. இந்த கருப்பு கண்ணாடி கதையினுடைய தொடக்கமே ஒரு இன்ஸ்பெக்டரு, அந்த ஆய்வாளர் ஒரு கொலையை பண்ணி பல கொலைகளை பண்ணுவார். கடைசியில் இந்த ஆய்வாளர் தான் செஞ்சாங்கிறத கடைசி முடிவில் தான் அது தெரியும். அது அப்போவே ஒரு துப்பறியும் கதை மாதிரி. நான் என்னுடைய 10-12வது வயசுலேயே அந்த கதையை படித்தாள். அதுக்கப்புறம் தான் அந்த சிந்துபாத்து கதை போட்டாங்க. இந்த சிந்துபாத்து கதையிலையுமே பார்த்திங்கன்னா, கடலை தாண்டினா, கடலை முழுங்கினா, அங்கே பறந்தான், அவங்க அந்த மாதிரியான ஒரு மந்திர தந்திரங்கள் நிறைய. அதில் இந்த மந்திர தந்திரங்கள்னு வரும்போது தான் நாம் அதை எதிர்க்க வேண்டிய, அந்த கருத்துக்கு முரணாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஆற்றல் எனக்கு அப்போமே ஏற்பட்டது. அப்போ அதே நேரத்தில் நாம் தொழில் செய்து தான் பிழைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்ததனால் தொழில் செய்தேன்.
தொழில் செய்வதில் மற்றவர்களை விட வித்தியாசமாக செய்ததனால் அதுவே அந்த வயதிலேயே என் மீது மற்றவர்களுக்கு பொறாமை ஏற்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய தொழில் ரொம்ப வித்தியாசமாக நன்றாக இருக்கும். என்றாலும் அந்த தொழிலின் காரணமாக முன்னேற்றம் ஏற்பட்டது. முன்னேற்றம் ஏற்பட்டு தாய் தந்தையர் அந்த நேரத்திலே என்னுடைய தந்தை இறந்து போனார். அதன் பின்பு நானும் எனது தாயுமாகவே இருந்து வளர்ச்சி அடைந்து நான் முழுக்க மூடத்தனத்திற்கு எதிராகவே சிறு பிள்ளையிலிருந்தே வளர்ந்தவன். அதனால் இந்த படிப்பகங்களுக்கு, இந்த நூலகங்களுக்கு போகிற போது பல நூல்களை படிக்கக்கூடிய ஆர்வம் எனக்கு அப்போவே ஏற்பட்டது. பள்ளி படிப்பு 3வது வரைக்கும் தான். ஆனால் நூலகத்திலே சென்று படித்த காலம், அந்த நேரம் பள்ளி படிப்பை விட அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டது நூலகத்திலே படித்தது தான். அதனால்தான் பல அறிஞர்களை பற்றியும் பல விஞ்ஞான விஷயங்களை பற்றியும் தெரிந்ததனால் அதன்பால் நான் அதிகமான ஒரு ஈடுபாடும் தொழில்நுட்பமும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றேன். அதன் காரணமாக பல நூல்கள் எழுதினேன். அந்த நூல்களிலும் பல அறிஞர்களை பற்றியும், உதாரணத்திற்கு உங்கள் வயசு என்ன இருக்கும்? இப்போது உங்களுக்கு 20 வயசு இருக்குங்களா? அவ்வளோதான் இருக்கும். இப்போ தான் செல்ஃபோன். ஆரம்பத்தில் செல்ஃபோன் கிடையாது. நான் சொல்லுகிற அந்த என்னுடைய 10-15வது வயதிலெல்லாம் பார்த்தீர்களானால் செய்தி பரப்புவது, இப்போ இங்கேருந்து தூத்துக்குடிக்கு செய்தி அனுப்புவதென்றால் தந்தி முறை இருந்தது. தந்தி என்பதை மோர்ஸ் என்பவர் கண்டுபிடித்தார். தந்தி முறை என்பது மோர்ஸ் தான் அந்த தந்தி எழுத்துக்களை கண்டுபிடித்து கொடுத்தது அவர்தான். இப்போது தான் அந்த தந்தியை எடுத்தார்கள். அது எப்படி என்று கேட்டீர்களானால், இப்போ ஏ என்றால் ஏக்கு ஒரு கோடு வரும். அடுத்தால பி வந்தால் ஏக்கு அடுத்து பி வருகிறது என்றால், இப்போ உதாரணத்துக்கு THE டி, டி என்பதை 2 கோடு. ஏனென்றால் அந்த மிஷினுக்கு அதைத்தான் செய்ய முடியும். ஒரு தட்டு, ஒரு புள்ளி, ஒரு கோடு, ஒரு புள்ளி. இதுதான் தந்தி மிஷினுடைய அடையாளம். தந்திங்கிற மிஷின் இருக்குதே, அது செய்கிறது இப்படித்தான். ஆனால் அந்த படிப்பு எப்படி என்று கேட்டால், 2 கோடு வச்சா அது டி, 2 கோடு வச்சு ஒரு புள்ளி வச்சா ஹைச், 2 புள்ளி வச்சு ஒரு கோடு வச்சா அது இ. அப்போது 2 கோடு இந்த படியை அடித்தாச்சுன்னா இது தீ ஆயிடுது. அப்போ அந்த அனுப்புறதுக்கு தீங்கிறதுக்கு இந்த இப்படித்தான் செய்தி அனுப்புனது. இதை மாதிரி எல்லா வார்த்தைகளுக்கும் இந்த புள்ளிக்கோடு, 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 இதை 24 எழுத்துக்கும் இதை அந்த புள்ளிக்கோடு வாயிலாகவே அந்த முறையை கண்டுபிடிச்சி சொன்னது. கண்டுபிடிச்சு அது மக்களுடைய பழக்கத்துக்கு கொண்டு வந்தது மோர்ஸுங்கிற ஒரு விஞ்ஞானி தான். அதற்கப்புறம்தான், தந்திக்கு அப்புறம்தான் டெலிஃபோன் கண்டுபிடிக்க முடிஞ்சது. டெலிஃபோன் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் வந்தால் டெலிஃபோன் கண்டுபிடிச்சு அது கம்பி வழியாகவே அந்த செய்தி. அப்புறம் கம்பி இல்லாத ரேடியோ செய்தியை மார்க்கோனி கண்டுபிடிச்சார். இப்படி படிப்படியாக வந்திருக்கு. அப்போ இதில் என்ன ஒரு பெரிய செய்தின்னு கேட்டால், நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கு இருக்கிற அந்த செல்ஃபோனில் இன்னைக்கு இப்போ இப்படி ஒரு பட்டனை அமுக்குனா அமெரிக்காவை பார்க்கலாம். அதே நேரத்தில் அமெரிக்காவில் இருந்துட்டு ஒரு பட்டனை அமுக்குனா இந்தியாவை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் விஞ்ஞானத்துறையில். இதே அந்த காலச்சூழல் அன்றைக்கும் இருந்திருக்கு. ஆனால் மனிதனுடைய மூளைக்கு அது புறப்பட்டு வர இவ்வளவு காலமாயிருக்கு. அதுதான் அதனுடைய அர்த்தம். கண்டுபிடிப்புக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா,
ஒளியினால தான் இன்றைக்கு எல்லா மாற்றங்களுமே, இயற்கை மாற்றங்கள் அத்தனையும் ஒளியை வைத்து தான். அந்த ஒளி என்பதை ஆராய்கிற போது கலீலியோ தான் அதை முதலாக தொடுகிறார். பொருள்களுக்கு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போவதற்கு காலங்கள் தேவைப்படுவது போல் ஒளிக்கும் இந்த மலைக்குன்றில் ஒரு தீபத்தை ஏற்றினால் அடுத்த மலைக்குன்றுக்கு அந்த வெளிச்சம் தெரிகிறதென்றால் அந்த வெளிச்சம் தெரிகிற அந்த இடைவெளியில் ஒரு காலம், இவ்வளவு நேரத்தில் இது வருகிறது என்பதற்கான ஒரு கண்டுபிடிப்பை அவர் முதலாக சிந்தித்து சொன்னது அதுதான். ஆனால் அவரால் அது இவ்வளவு நேரத்தில் தான் வருகிறது என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒளியினுடைய வேகம் இப்படி ஒரு ஒரு நொடிக்கு 1,86,000 மைல் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் அறிவித்துவிட்டது. இன்றைக்கு அதுதான் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டீங்களானால் ஓல்ட் ரோமருங்கிறவர் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர். அவர் இது பற்றி ஆராய்ச்சி பண்ணுறார். நான் எழுதுனது தான். கேப்பில் இது பண்ணிக்கிடுவீங்களா? நீங்கள் சொல்கிறது அப்படியே சொல்லிருங்க. நம்ம கடைசியாக இவங்க தனியாக பேசுகிறேன். அது பேசியிருந்தேன். அது நீங்கள் பேசி பேச்சிலே பேசிடுறேன். நீங்கள் பேசிடுறீங்க, நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுங்க, பிரச்சனை இல்லை. அந்த ஓல்ட் ரோமர் தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எண்ணற்ற விஞ்ஞான புதுமைகள் மனித வாழ்வை வளப்படுத்தினாலும் மனிதன் தனது நடைமுறை நிகழ்வுகளை நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு பொருளை பற்றியோ அல்லது கருத்தை பற்றியோ முடிவுகள் கூறப்படுவதாக இருந்தால் அந்த முடிவு சிந்தித்து ஆராய்ந்ததற்கு பின்னர் அறிவிக்கப்பட்டால் அது பயனுள்ள முடிவாக இருக்கும். அதை விடுத்து நம்பிக்கை அடிப்படையில் எடுப்பதாக இருந்தால் அதனால் எந்த பயனும் கிடைக்காத வெறும் இருட்டறை இலக்கியங்களாகவே ஆக்கப்பட்டுவிடும். பூமி மட்டும் விண்வெளி முழுமையிலும் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டால் அவை எதுவுமே தனித்து வெறுமனே இருப்பதில்லை. அத்தனையும் இயக்கம் சார்ந்த தன்மையில் அசைந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அளவுக்கு, அந்த அசைவுக்கு அவை எடுத்துக்கொள்ளும் காலங்கள் எவ்வளவு என்று ஆராய்கிற போது ஒவ்வொரு பொருளுக்கும் தன் அசைவை நிர்ணயிக்க காலக்கணக்கு என்ற ஒன்று தன் முடிவை வெளிப்படுத்தும். இங்கே தான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒளிக்கு இடம் விட்டு இடம் நகருவதற்கு இவ்வளவு காலம் ஏற்படும் என்பதை ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க அவர் என்ன செய்தார் என்றால், பூமியில் இருந்து கொண்டு வியாழனுடைய கோளில் ஏற்பட்ட கிரகணத்தை தொலைநோக்கி மூலமாக ஆய்வு செய்கிறார். பூமியில் இருந்து கொண்டு வியாழனில் ஏற்பட்ட அந்த கிரகணத்தை ஆய்வு செய்கிறார். அந்த கிரகணம் எவ்வளவு நேரம் பிடிக்கிறது என்றால் 42 மணி நேரம். 42.30 42 மணி நேரம் அந்த கிரகணம் பிடிக்கிறது. கிரகணம் என்றால் அந்த வியாழக்கோளால் அதனுடைய துணைக்கோள் மறைக்கப்படுகிறது. அதனுடைய நேரம் எவ்வளவு என்றால் 42.30. இதை ஓல்ட் ரோமர் என்கிற டென்மார்க் விஞ்ஞானி ஆய்வு நடத்துகிறார். ஆய்வு நடத்தி பார்க்கிற போது அதே கிரகணத்தை ஜூன் மாதம் அவர் அளந்து பார்க்கிறார். 42.30 என்கிற அந்த அவ்வளவு நேரத்தில்
அந்த கிரகணம் நீடிக்கிறது. இதே கிரகணம் டிசம்பர் மாதம் ஆராய்கிற போது 1000 நொடி கூடுதலாக அது எடுத்துக்கொள்கிறது. இந்த 42.3 30 42 மணி நேரத்தின் போக கூடுதலாக 16 புள்ளி 40 16 நிமிடம் 40 நொடி கூடுதலாக ஏற்பட்டிருக்கிறது அந்த கிரகணம். அப்படி என்கிற போது இதற்கு என்ன காரணம்? பொதுவாகவே விஞ்ஞானிகள் ஒவ்வொரு பொருளையுமே காரணங்களை கேள்வி கேட்டுத்தான் அந்த கண்டுபிடிப்புகளை உயர்த்தியிருக்கிறார்கள். கண்டுபிடிப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 16.40 நொடி எப்படி ஏற்பட்டது வினாடிகள் என்கிற போது, பூமி ஜூன் மாதம் வியாழன்கோளுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை விட 18 கோடியே 60 லட்சம் மைல் பின்னால் போய் நிற்கிறது டிசம்பர் மாதம். பூமியை சுற்றி வருகிற சுற்றுவட்ட பாதை, அந்த சுற்றுவட்ட பாதையை கடந்து வருவதற்குத்தான், நான் சொல்கிறது புரிகிறதா? சுற்றுவட்ட பாதையை கடந்து வருவதில் தான் இந்த 1000 நொடி. அந்த 1000 நொடி எடுப்பதைத்தான் ஒளியினுடைய வேகம் நொடிக்கு 1000, நொடிக்கு 1,86,000 மைல், அதாவது 18,060 லட்சம் மைல். இந்த விட்டத்துக்கும் அதோட சுற்று வட்டத்தினுடைய விட்டம், சூரியனை சுற்றி வருகிற நமது பூமியினுடைய குறுக்கு விட்டம் 18 கோடியே 60 லட்சம் மைல். அப்படி என்றால் அதனுடைய பாதி 9 கோடியே 30 லட்சம் மைல் தான் என்பது அந்த 18 ஒரு நிமிஷம். ஒரு 1,86,000 மைல் அந்த ஒளியினுடைய வேகத்தை, ஏன்னா அதை டபுள் ஆக்கும்போது 18 கோடியே 60 லட்சம் மைல் ஆயிடுது. இப்படி கண்டுபிடித்தது தான் இந்த ஒளியினுடைய வேகம். இன்றைக்கு ஒவ்வொரு கோளையும் விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்துகிற போது அது இவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஒரு அளவுகோல் தான் இந்த ஒளியினுடைய வேகத்தை கண்டுபிடித்த ஒரு வரலாற்றினுடைய மிகப்பெரிய அடையாளம். அதை கண்டுபிடித்து கொடுத்தவர் ஓல்ட் ரோமர் என்கிற டென்மார்க் நாட்டு விஞ்ஞானி. அதாவது சிற்பம் செய்கிறது இல்லாமல், எழுத்து நீங்கள் புத்தகம் எழுதுறீங்க, புத்தக படைப்புகள் இல்லாமல் வேற எது மேலேயாவது ஆர்வம் இருக்கா? எனக்கு எழுத்து மேலே தான் ஆர்வம் அதிகம். நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். நிறைய பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், இப்போ உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிட்டால், இன்றைக்கு விஞ்ஞானிகளிலேயே முதன்மையானவர் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். அது போன்ற விஞ்ஞானிகளுடைய நூல்கள் படிக்க வேண்டும், படித்து அவருடைய அந்த தன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதிலே தான் என்னுடைய ஆர்வங்கள். இன்றைய நிலையில் என்னுடைய லட்சியம் அதுதான். அது தவிர எத்தனையோ இன்றைக்கு கேலக்சியில் எத்தனையோ அந்த கோள்கள், எத்தனையோ கோடி முன்கண ஓல்ட் ரோமர் கண்டுபிடித்ததற்கு பின்புதான் இந்த விண்வெளி ஆராய்ச்சி துறையிலேயே அதிகமான செய்திகள் கிடைக்கப் பெற்றது. அதன் பின்புதான் எட்வின் ஹப்பல் என்ற ஒரு விஞ்ஞானி தன்னுடைய தொலைநோக்கியை கொண்டு ஆராய்கிற போது 300 கோடி ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை இங்கிருந்து ஆராய்கிறார். ஒளி வருடம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒளி ஒரு நொடி ஒன்றுக்கு 1,80,000 மைல் வேகம் வரக்கூடிய அந்த ஒளி
ஒரு வருடம் புறாவும் வந்து சேர்ந்தால் அதனுடைய தூரம் எவ்வளவோ அதுதான் ஒரு ஒளி வருட தூரம். இப்படி 300 கோடி ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை டாக்டர் எட்வின் ஹெப்பிள் என்கிற ஒரு விஞ்ஞானி ஆய்வு செய்கிறார். அந்த ஒளியினுடைய தன்மையை பிரிசத்தினுள் செலுத்துகிற போது நமது பூமியில் இருக்கக்கூடிய அந்த பிரிசத்தினுடைய அந்த ஒளி வருமல்ல பல வண்ண கலர்கள், அது மாதிரியான அந்த அந்த வண்ணங்களை அவர் பார்க்கிற போது இவை அத்தனையும் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்திருக்குமா என்ற ஒரு எண்ணத்தை அவர் அங்கே கொண்டு வருகிறார். அப்படி வருகிற போது இந்த பேரண்டம் தன்னுடைய அத்தனை அந்த நட்சத்திர தொகுப்புகள், அந்த நட்சத்திரங்களுக்கு பக்கபலகமாக இருக்கக்கூடிய துணைக்கோள்கள் அத்தனையும் ஒரு காலத்தில் ஒட்டு மொத்தமாக இருந்து வெடித்து சிதறிய பொருளா என்கிற ஆராய்ச்சிக்கு அவர்கள் செல்கிறார்கள். இது மாதிரியான விஞ்ஞானிகளுடைய குறிப்புகளையும் நூல்களையும் படிப்பதில் தான் என்னுடைய லட்சியங்கள் போய்கொண்டிருக்கின்றன. உங்களுடைய லட்சிய பாதையில் நீங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள், அறிவியல் சார்ந்த புத்தகங்கள், அதை பற்றின படைப்புகள் வந்து பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. அதில் இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க? இன்னும் இதை விட நான் எவ்வளோ தூரம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நான் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறேன். அந்த ஆராய்வில் அதை பற்றி தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த தொடக்கத்தினுடைய அந்த கோள்கள், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் எப்படி தோன்றியிருக்க முடியும், தோன்றுவதற்கு முன்னால் இதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் ஆய்வு செய்கிறேன். வோல்ரோமர் பூமியிலிருந்து அளந்துதான் அந்த ஒளியினுடைய தூரத்தை வகுத்திருக்கிறார். இதே ஒரு கற்பனையில் இன்னொன்றை எடுத்துக்கொள்ளுவோம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கற்பனையில் இவர் செவ்வாய்க்கோளில் இருக்கிறதாக எடுத்துக்கொள்வோம். செவ்வாய்க்கோளிலிருந்து இதையே ஆராய்ச்சியை செய்கிறார். செவ்வாய்க்கோள் என்பது இங்கிருந்து பூமிக்கும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கோளுக்கும் 42 கோடி மைல்கள். அவனுடைய விஞ்ஞானிகளுடைய குறிப்புகளின்படி 42 கோடி மைல்களுக்கு தூரத்தில் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் உரிய தூரம். அவர் செவ்வாயிலிருந்து இதே ஆராய்ச்சியை செய்வாராயிருந்தால் ஒளியின் வேகம் மாறுபட்டு காட்டும். இப்படி ஒவ்வொரு கோளிலுமே அது அதனுடைய அந்த கோளிலேயே இதே மாதிரியான மனித உருவங்கள், விஞ்ஞான நுட்பங்கள் இவைகளெல்லாம் தெரிந்த ஒரு மிகப்பெரிய அமைப்புகள் இருந்து ஆய்வு செய்யுமே ஆனால் நான் சொல்லுவதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் வித்தியாசமாக இருக்கும். பூமியில் பிறந்ததனால் மனிதன், அந்த உயிர் பொருள்கள் எல்லாமே ஒருவித தசைப்பொருள், தசைகள் போர்த்திய எலும்பு சட்டங்கள், இந்த எலும்பு சட்டங்களை போர்த்தி இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள், இந்த நரம்பு மண்டலங்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய அந்த மூளையை ஆற்றல், இது எல்லாம் இன்றைக்கு மனிதனுடைய ஒரு மனித எந்திரத்தினுடைய அவயங்கள் என்று தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிந்திக்கிறான், சிந்திச்சது இப்படி அவனுடைய சிந்தனையின் மூலமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு அறிவியல் வளர்ச்சியை தொட்டிருக்கிறான், இன்னும் தொடுவான். இன்றைக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், ரொம்ப போக வேண்டாம். மனிதனை மாதிரியே ரோபோ கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா? ரோபோக்கள் வந்ததில் மனிதன் செய்கிறத விட அதிகமாக அது செய்ய ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒரு நிர்வாகத்தில், ஒரு அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அந்த அலுவலக நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு ரோபோவை கொண்டு விட்டிங்கன்னா அதில் ரோபோ லஞ்சம் வாங்காது. கரெக்டாக கொடுக்க வேண்டியவனுக்கு கொடுத்து, எடுக்க வேண்டியவனுக்கு எடுத்து, செய்ய வேண்டியதை செய்யும். லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, ஜாதி வேற்றுமை இருக்காது. ஆக மனிதனுடைய அறிவாற்றல் ரோபோ செய்கிற அளவுக்கு, ஒரு மனித எந்திரத்தையே, மனிதன் மாதிரியே நடக்கக்கூடிய, மனிதனால் உருவாக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் ஒரு எந்திரம் செய்யக்கூடிய அளவுக்கு, அந்த எந்திரத்தை உருவாக்குகிற அளவுக்கு மனிதனுடைய அறிவியல் தரம் வளர்ந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே
இன்னும் நமது காலத்திற்கு பின்னால் இதைவிட வேகமான சில முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது என்னுடைய அது பற்றிய சிந்தனைகள், அது பற்றிய ஆராய்ச்சி, அது பற்றிய குறிப்புகளை எழுதுவதிலே நான் முன்னணியில் இருக்கிறேன். உங்களுடைய படைப்புகள் இப்ப நீங்க நிறைய எழுதியிருக்கீங்கல்ல, அப்படி உங்களுடைய படைப்புகள்ல மக்கள் மத்தியில என்னுடைய கருத்து அதிகமா வரவேற்கப்பட்டது, ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துகள் அந்த மாதிரி வரவேற்கப்பட்டிருக்கா? நிறைய வரவேற்புகள் ஏற்பட்டிருக்கு. என்னுடைய நூல்களில் அதிகமாக விற்பனையானது அறிவியல் சிந்தனை தான். அதில் தான் நிறைய விஷயங்களை அந்த மக்களினுடைய அந்த நடைமுறை வாழ்க்கை, தவறான அணுகுமுறை, தவறான அந்த சில அமைப்புகள், நான் முதலே சொன்னேன், ஒரு சில விஷயங்களை பேசும்போது சிலர் அதில் பாதிக்கப்படுவாங்க, சில அமைப்புகள் பாதிக்கப்படும். அப்படிங்கிற போது நாம் இப்போல்லாம் உதாரணத்துக்கு ஜார்டோனோ புரூனோன்னு சொல்லக்கூடியவர் இத்தாலியில், அவர் இவ்வளவுக்கு ஒரு மத போதகர், கடவுள் நம்பிக்கையாளர். பூமி உருண்டைன்னாரு. பூமி உருண்டைன்னு நீ எப்படி சொல்லலாம்? பூமி தட்டையாக இருக்குது. நான் சொன்னேனே அந்த அமைப்பு, தட்டையாக இருக்க பூமியை நீ எப்படி உருண்டைன்னு சொல்லலாம்? இது குற்றம் அப்படின்னு மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவரை குற்றவாளின்னு குற்றஞ்சாட்டி எரிகம்பத்தில் கட்டி வச்சு தீயை போட்டு கொளுத்தி கொண்டுவிட்டாங்க புரூனோவை. இவ்வளவுக்கும் அவர் ஒரு மத போதகர். அதற்கு பின்னால் வந்த கலீலியோவுக்கும் அதே கதி தான். நியாயத்தை சொல்லுவதாக இருந்தால் கூட்டமைப்புகளுக்கு கூட்டங்கள் அதிகம். ஒரே கூட்டமாக இப்போ சத்தம் போடுவான், சொல்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்க மாட்டான். அறிவியல் பூர்வமாக சிந்திச்சு உதன் சொன்னான்னா அந்த சிந்தனையவே தவறுமா. ஆனால் இன்றைக்கு 2ஆம் ஜான் பால் கலீலியோ கல்லறையிலே போய் மண்டிட்டு நீங்கள் சொன்னது தான் சரி, பூமி உருண்டதான், தட்டை இல்லை, மன்னிப்பு கேட்டிருக்கார். இது வரலாறு. ஏன் இதை சொல்கிறேன்னா, காலத்தால் கருத்துக்களுக்கு என்றைக்கும் மதிப்பு குறையாது. எந்த கருத்து யார் சொன்னாலும் சொல்கிற அத்தனை விஞ்ஞானிகளுமே, அத்தனை அறிஞர்களுமே தன்னுடைய கருத்தை ஆழமாக எழுதினாலும் அதை மறைத்து வைத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு லியனார்டோ டெவின்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மிகப்பெரிய ஓவியர். அவர் எப்படி ஓவியம் வரைவார் என்றால், ஒரு இயற்கை சூழலை பார்த்தால் அந்த இடத்திற்கே செல்லுவார். ஒரு மலை அடிவாரம், காலையில் 6 மணிக்கு செல்கிறார். 6 மணிக்கு சூரிய உதயம். சூரிய உதயத்தில் அந்த மலையினுடைய நிழல், அந்த மலையை போர்த்தி உள்ள மரங்கள், அந்த மரங்களின் மேல் படக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை ஆய்வு செய்கிறார். அதன்படி ஓவியமாக வரைகிறார். விஞ்ஞானத்தினுடைய முதல் படிக்கட்டே ஓவியம்தான். அவர் அதோடு நிற்கவில்லை. வருங்காலத்தில், இப்போ நான் சொல்கிறேனே, எதிர்காலத்தில் அவருடைய லட்சியம் அது. மிகப்பெரிய பறக்கும் எந்திரங்கள், பறக்கும் விமானங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்படும். இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதி வைக்கிறார். பறவைகளை பிடித்து அறுத்து பார்க்கிறார். அந்த பறவைகளுடைய ரெக்கைகள், அந்த ரெக்கைகளை அவைகள் பறப்பதற்கு எந்த விசை தூண்டுகிறது என்பதற்கான ஆய்வில் ஈடுபட்டு அதற்கான வரைபடங்களை வரைந்து வைக்கிறார். அவர் வரைந்து வைத்த வரைபடங்கள் தான் இன்றைக்கு எந்திர சகாப்தங்கள், இந்த பறக்கக்கூடிய விமானங்கள், மோட்டார், இந்த மாதிரியான சில எந்திரங்களை புறாவும் அவர் படங்களாகவே வரைந்து வைத்து சென்றிருக்கிறார். அப்படி செல்லுகிற போது தன்னுடைய குறிப்புகளிலே என்ன மாற்றங்கள் வரும், மனிதர்களால் என்னென்ன வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தரங்கள் ஏற்படும் என்பதை எழுதுகிற போது அந்த மதவாதிகளை பாதிக்கும் என்பதற்காக இதை மறைத்து விட்டு செல்கிறார்.
இத்தாலி நாட்டினுடைய மக்கள் சந்திரனுடைய ஒளி, அதாவது சந்திரனுடைய அமாவாசைக்கு பின்பு, நாம் அமாவாசை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த அமாவாசைக்கு பின்பு 1ஆம் பிறை 2ஆம் பிறை 3ஆம் பிறை வரும்போது பொடி கோடுகளாக தெரியும் அந்த பிறை. அந்த பிறை போக மீதமுள்ள இடம் வட்டமாக மங்கலாக ஒரு வெளிச்சம் தெரியும். பார்த்துருக்கீங்களா? அந்த வெளிச்சத்துக்கு என்ன காரணம்? மக்கள் குழம்புறான், ஏதோ கடவுள் பெரிய கஷ்டத்தை மக்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பயத்தை அந்த மத அமைப்புகள் அதை தூண்டி விட்டு அதை வெளிப்படையாக பகிரங்கமாக பேசி இதன் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய கேடு வரும் அப்படிங்கிறத சொன்ன உடனே மக்கள்லாம் பயந்து போகிறாங்க. இவர் தான் லியனார்டோ டவின்சி தான் அது சொன்னார். சூரியனிலிருந்து புறப்படக்கூடிய ஒளிக்கதிர் பூமியில் பட்டு பூமியினுடைய வெளிச்சம்தான் அந்த வெளிச்சம். ஆகவே இது பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்கிற உண்மை விளக்கத்தை ஆய்வு மூலமாக சொன்னார். ஆக விஞ்ஞானிகளுடைய எதற்காக இதை குறிப்பிட்டேன் என்றால், விஞ்ஞானிகளுடைய ஒவ்வொரு காலகட்ட நடவடிக்கைகளும் அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எதிர்மறையான அமைப்புகள் அவர்களை வளர்ச்சியடைய விடாமல், ஆனால் இன்றைக்கு அது போன்ற சில தவறான எண்ணங்களை விட்டொழிக்க வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருக்கக்கூடிய நாடுகள் இன்றைக்கு வளர்ச்சியிலே இருக்கிறது. நாம் இன்னும் அதையே நம்பிக்கொண்டு அது மாதிரியான சில நம்பிக்கைகளின்பால் மக்கள் வளர விடாத ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அறிவியலாளர்கள் இவ்வளவுதான் சொன்னாலும் அதை எடுத்து இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சட்ட மூலமாகவும் மக்களிடம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை ஆழமாக சொல்ல வேண்டிய பொறுப்புகளை அவர்கள்தான் செய்ய வேண்டும். செய்தால் ஒழிய இந்த மாதிரியான சில நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கை என்பதால் ஏற்படுகிற இழப்புகளை தவிர்க்க முடியும். உங்களுடைய படைப்புகள்ல நீங்க உங்களோட புனைப்பெயர்ல எழுதுறீங்க. ஆமா, புனைப்பெயர், அது ஏன் அந்த புனைப்பெயர் வச்சிருக்கீங்க? அந்த புனைப்பெயரோட அர்த்தம் என்ன? புனைப்பெயர் ஒரு அழகுபடுத்தி காட்டுறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. சிற்பம் செய்கிறேன். சிற்பின்னு போட்டால் அது ஒரு பொதுவான பேராயிரும். நம்மளுடைய பேரில் ஒரு எழுத்து, அப்பா பேரில் ஒரு எழுத்து, என் பேரில் ஒரு எழுத்து சேர்த்து வச்சுக்கிட்டேன். அது எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்னுடைய பள்ளிக்கூட சர்டிஃபிகேட்டில் மாரியப்பன் தான் இருக்கும். அந்த என்னுடைய ப்ராப்பர்ட்டி இதுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்கும். நம்ம அதைத்தான் அதே மாதிரி என்னுடைய ஆதார் கார்டு, லைசன்ஸ் இது போன்ற இதுகளில் அந்த இயற்பெயர் தான் இருக்கும். புத்தகத்துக்காகவே நான் இந்த பெயரை நாம் கருத்து சொல்லக்கூடிய, இப்போ வாட்ஸ்அப்லலாம் என்னுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன். 6000-7000 கவிதைகளுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். அவ்வளவுக்கும் தினசரி எனக்கு ஃபேஸ்புக்கிலே ஒரு 6000 பேர்களுக்கு மேலே நண்பர்கள் இருக்காங்க. அவ்வளோ பேரும் என்னை லைக் பண்ணுவாங்க, அதை வரவேற்பாங்க, ஏற்றுக்கிடுவாங்க, எல்லோரும் அதை பாராட்டுவாங்க. அப்படி வர்றபோது என்னுடைய அந்த புனைப்பெயர் தான் அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதற்காக வைத்திருக்கிறேன். நீங்கள் எழுத்தாளர், மேலும் சிற்பம், இந்த மாதிரி இதில் இருக்கிறீங்க. உங்களை தொடர்ந்து உங்களை தொடர்ந்து உங்களோட வழிமுறைகள், விழுதுகள் அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? என்னுடைய பையன் இருக்கான். அவன் என்னோட மேலே சிந்திக்கான். அவனாவே செல்ஃபில் சில அவன் யார்கிட்டையும், அவன் எம்பிஏ படித்தவன். எம்பிஏ படிச்சுட்டு எங்கேயும் தொழிலுக்கு போகாமல் தனியாக ஏதாவது பொருள்களை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுல அவன் செய்து அது மாதிரி பொருள்களை அவனாவே ஆராய்ச்சி பண்ணி சில மருந்துகள், அது போக சிற்ப தொழிலும் பண்ணுறான். அவனாவே நான் செய்த சிற்பங்களை கண்ணால் தான் பார்த்துருக்கானே தவிர என் கூட இல்லை. ஆனால் அவன் என்னை விட திறமையாகவே தொழிலில் வாரான்.
ஒரு பையன். அதுவே எனக்கு ஒரு ஆனால் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எழுதின என்னுடைய பிள்ளைகளை விட எனது புத்தகங்களையே என்னுடைய பிள்ளைகளாக நான் மதிக்கிறேன். என்னுடைய பேர் சொல்கிறதுக்கு அதுகள் தான் பயன்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு உள் உணர்வு எனக்கு உண்டு. உங்களுக்கு உங்கள் மனசு உங்களுக்கு வேறு புத்தகங்கள் மேலே உங்களோட படைப்பு இல்லாமல் வேறு புத்தகம், இது வந்து எனக்கு உங்கள் படைப்பு இல்லாமல் இந்த புத்தகம் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பிடிக்கும், இந்த ஆசிரியர் எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கும், இந்த படைப்பாளர் எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களா இந்த புத்தகங்கள்? இருக்குது. சிக்மண்ட் ஃப்ராய்டு மிகப்பெரிய மனோதத்துவத்தை வல்லுனர். அவர் தான் மனிதம் பேச்சு ஒன்று அவனுடைய செயல் ஒன்றுங்கிறத வெளிப்படையாக அதை சொன்னவர். கனவுகள் காண்பதற்கு மனிதனுடைய உணர்வுகள் உந்துதல், உணர்வு வேற, அவன் செய்கிறது வேற. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் அவர் எழுதின எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுத்தாளர்களில் ஒரு சிறந்த விஞ்ஞானிகளில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு போன்ற தலைவர்களை ரொம்ப பிடிக்கும். அதுபோல் மற்ற எல்லாருமே நல்லவங்க தான். மற்ற நான் என்ன சொல்ல போகிறேன்டா, இன்றைக்கு இவ்வளவு பெரிய நாகரிகமான வாழ்க்கை, ஒரு கிரகம்பல் பிறக்க விட்டால் டெலிஃபோன் கிடச்சிருக்காது இல்லைங்களா? அதுதானே. கிரகம்பலுக்கு முந்தினவர் மோர்ஸ் தந்தி. அந்த தந்தி முறையில் தான் இன்றைக்கு ஒரு செய்தி அனுப்பணும்னா, இன்றைக்கி திருநெல்வேலியிலேருந்துக்கிட்ட மதுரைக்கு ஒரு செய்தி போனால் அந்த காலத்தில் ஒரு குதிரை வண்டிக்காரங்கிட்ட கொடுத்து அவன் கொண்டு போய் அந்த செய்தியை கொடுக்கணும். ஆனால் அந்த தந்தி முறை வந்ததுக்கப்புறம் இங்கே எப்படி அடிக்கிற இந்த பட்டனில் அடிக்கிற கோடு புள்ளி 2 கோடு ஒரு புள்ளி அது ஒரு எழுத்து, 2 புள்ளி ஒரு கோடு அது ஒரு எழுத்து, இப்படியா செய்து இதன் மூலமாக செய்தி அனுப்புனது தான் முதல்ல செய்தி பரிமாற்றும் துறை. அதன் பின்பு டெலிஃபோனுக்கு அப்புறம் ரேடியோ கதிர்களை அலைகளை காற்றில் அதனுடைய செய்தியை பரப்புனா. இன்றைக்கு செல்ஃபோன் வந்தாச்சு. இந்த சிட்டுக்குருவிகள்லாம் இன்றைக்கு உயிரோடு இல்லைன்னா இதுக்கு காரணம் செல்ஃபோன் தான். விண்வெளி முழுக்க கதிர்களை பாய விட்டு இது சின்ன உயிர்கள் அழிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கிற படைப்பு, இப்போ நான் இதை எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற படைப்பு, இப்போ ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இது சம்மந்தமாக என்னன்னா, விடியலை தேடி புத்தகத்தினுடைய தலைப்பு. அது கொண்ட அது தவிர இன்னொரு 2 புக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறேன். பேரண்ட திறனாய்வு, இன்னும் விண்வெளி பற்றின சிந்தனைகளை இந்த எழுதின புக்குகளினுடைய இதுகளை வச்சு இன்னும் சில செய்திகள் நிறைய சொல்லணும் அப்படின்னா 2 நூல் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது போக அறிவியலாளர்களுடைய இன்னும் சில விஷயங்களை சொல்லலை. இப்போ ஒவ்வொரு அறிஞர்களுக்குமே அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. கஷ்டப்படுறங்கிறது வேற, அது சுய இதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். ஆனால் சில அமைப்புகள் சொல்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவங்களெல்லாம் சிறையில் அடித்து மிதித்து அறிஞர்களை, நல்ல சிந்தனையாளர்களை, மக்களுக்காக பாடுபட்டவங்களெல்லாம் உதைச்சிருக்காங்க போட்டு. அவன் இதை சொன்னது தப்பு. ஏன்னா அவங்க அதை வச்சு பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கவனுக்கு தான் கோபம் வரும். ஒரு அமைப்பை வச்சு வசூல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீ செய்கிறது தப்பு, மக்களை பூரா நீ முட்டாளாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு போய் சொன்னால் அவனுக்கு கோவம் வரும் இல்லையா? இதுதான் அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்காக இவ்வளோ நேரம், இந்த 1.5 மணி 1.25 மணி நேரம் நீங்கள் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க. இது வந்து மேலும் எங்களுக்கு நிறைய அறிவியல் தகவல்கள், வாழ்க்கைக்கு நாங்கள் அடுத்தடுத்து பயன்படுறதுக்கெல்லாம் நிறைய நீங்கள் எங்களுக்கு உதவியாக சொல்லியிருக்கிறீங்க. இது எல்லாமே சொன்னதுக்கு வந்து எங்கள் எல்லாரும் சார்பிலையும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்லிடுறேன். இது வழியாக நான் எல்லாருக்கும், எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இது வழியாக எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் செய்து சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய உயிரியல் பேராசிரியர் திரு சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய
மனமார்ந்த நன்றி. ஏனென்றால் அவர்தான் இந்த ஏற்பாட்டுக்கு என்னை தூண்டிவிட்டவர். அது தவிர இந்த நிகழ்ச்சியை தொகுத்து இவ்வளவு சிறப்பாக அதை வானொலியில் பரப்ப ஏற்பாடு செய்த இந்த வானொலி நிலையத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான அனைத்து படைப்பாளர்கள், உழைப்பாளர்கள், பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.